அவர் மீதும் செருப்பு வீச்செல்லாம் நேற்று நடந்திருக்கு, அதுவும் வீடியோவும் இப்போ வருது. இதெல்லாம் திமுக திட்டமிட்டு பண்ணதுங்கிற மாதிரி தாவேக்காவினர் தொடர்ந்து குற்றச்சாட்டை அடிக்கிட்டு வராங்க. பிரதர், என்ன வேணுமாலும் உன்னைய திமுக அரசாங்கமோ இல்ல ஆளும் அரசாங்கமோ இல்ல அதிகார வர்க்கமோ செய்யலாம். அதை எதிர்கொள்றதுக்கு உனக்கு துப்பு இல்லை, அதை எதிர்கொள்வதற்கு உனக்கான கட்டமைப்பு இல்லை, அதை எதிர்கொள்வதற்கான உனக்கு அறிவு இல்லை. இன்னும் சொல்ல போனா அதற்கான அட்மின் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் இல்லை. அப்ப நீ நாளைக்கு ஜெயிச்சு முதல்வர் ஆகிட்டனா தமிழ்நாட்டில் நீ என்ன மயிரையா போடுங்கன்னு நான் கேட்கிறேன். நீ நடக்கிற நிகழ்வுல உன்னை நம்பி வந்த மக்களையே காப்பாற்ற முடியாத நீ இந்த நாட்டை எப்படி காப்பாற்றுவ? நீங்க சொல்றது உண்மையா பொய்யானு தெரியல. ஒருவேளை அது நடந்திருக்கலாம், நடக்காமல் போக இருந்திருக்கலாம். குறுகலான பகுதியில் ஏன் கொடுக்குறீங்க? வேலுச்சாமிபுரம்ங்கிறது ரொம்ப குறுகலான பகுதி. நீ ஏன் குறுகலான பகுதியை கொடுத்த ஏன் வாங்கிக்கிட்ட? எங்களுக்கு தான் கொடுத்தாங்க. நான் தான் அதுன்னு எடுத்துக்காட்டே சொன்னேன். எங்களுக்கு கொடுத்தேன்னா அவுட்டர்ல ஒரு இடத்த கொடுத்தாங்க. எங்க தலைவர் ஏற்றுக்கொள்ளையே. நீ அவுட்டரில் கொடுத்தனா நாங்கள் நடத்துறதே தெரியாமல் போயிடும். எங்களுக்கு நகரத்தில் தான் கொடுக்கணும். ஆனாலும் கூட குறுகிய பாதையில் கொடுக்காதே, நல்ல பாதையில் கொடுக்க. நாங்கள் கோர்ட்டுக்கு வரைக்கும் போனோம்ல பிரதர். அதை விட முக்கியமான சொல்றேன் பிரதர், இன்னைக்கு இது கூட திமுக அரசாங்கம் எங்க அரசாங்கம் சொல்லுவேன். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இருக்கும் பொழுது 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சைதாப்பேட்டையில் SC/ST வன்கொடுமையை எதிர்த்து மாபெரும் ஒரு அணி திரட்சி நாங்கள் பண்ணோம். எங்கள் தலைவருடைய தலைமையில் பயங்கரமான கூட்டம். அப்போ ஆம்ஸ்ட்ராங் கூட வந்திருந்தார், அந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்டாரு. நாங்கள் அங்கே அப்போ இருந்த கவர்னர் ரோசையாவை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் சென்னையில் இப்படி கூட்டம் வந்ததே இல்லை. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. அவ்வளவு கூட்டம். எப்படி எங்கள் தலைவர் நெறிப்படுத்தினாரு, எப்படி முறைப்படுத்தினாரு. எங்கள் தலைவரே மைக்கை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட லெஃப்டில் போ, ரைட்டில் போ, கரெக்டாக போ, அங்கங்கே போகாத. எங்க ரோசையாவுடைய அந்த ஆளுநர் மாளிகை வரைக்கும் போகிறோம் பிரதர். அது எப்படி நடக்குது? நீ மக்களை லவ் பண்ணணுங்க. லவ் பண்ணுறன்னு பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்ட கடைசியா? நான் கூட ப்ரோ பரவாயில்ல தான் வர்றாரு, நல்லா இதில் குத்தாட்டம் நல்லா ஆடுறாரு. இங்கே படங்களில் இந்த போக்கிரி ஒரு படம் நடிச்சாருங்க. யார்? இந்த பிரபுதேவாவுடைய இயக்கத்தில் நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்குங்க. ஆனால் படத்தில் போக்கிரியா இருந்த இப்போ நீ அரசியலையும் போக்கிரி பேர் ஆகிட்டியாப்பா. அப்படி செய்யக்கூடாது பிரதர். உன்னை நம்பி வராங்கன்னா அந்த மக்களை நீ பாதுகாப்பு அரணாக இருந்து மைக்கில் இருந்து நீ அங்கேருந்தே கூட வரலாம், மேலேயே வரலாம் தலைவர். இவர் கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் மட்டும் ஏறுவாங்களாம். என்ன ஒரு சினிமா புத்திரா டேய்.